வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் கேரளா. இது கிராமத்திலிருந்து வர்ற வீடியோ. 25/4/2020 25/4/2020 ஜோன்பலைக்கு சங்கராஜ், அமர்தராஜ், ஸ்பெல்லராணி 3 பேரும் சேர்ந்து எனக்கு வீடு கேரி அடித்தாங்க. என்ற காதை அடிச்சு உடைச்சாங்க, என்ற விரல் அடிச்சு உடைச்சாங்க. அப்போ நான் போலீஸில் பராதி கொடுத்தேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிடந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு கிடந்துட்டு வாங்க என் வீட்டில் சிசி கேமரா ஃபுட்டேஜ் ஓடுது. பார்த்துங்க எல்லாரும். இந்த கொல்லியாமர போலீஸு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. பாருங்க, சிசி கேமரா ஃபுட்டேஜ் ஓடுது. 2019 பிப்ரவரி 20 முதல்ல ஓடிட்டு இருக்குது. 2019 பிப்ரவரி 20 முதல்ல சிசி கேமரா ஃபுட்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் பாருங்க, இந்த நீலக்கலர் வீட்டில் கேமரா ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வீட்லயும் ஆப்போசிட்ல கேமரா ஓடுது. பாருங்க, நல்லா தெரிஞ்சு நீங்க என்ன சம்பவம் நடந்தாலும் பாருங்க. இங்கதான் வச்சு என்ன இப்படி திரும்பி நிற்கும் போது பின்னாடி அடிக்கிறாங்க. இங்க நின்றுட்டு இருந்து நல்லா பாத்துக்க. இங்க இப்படி திரும்பி நிக்கிற, இங்க சைடில் அடிச்சுட்டாங்க. அண்ணியா இங்க எது நடந்தாலும் இந்த கேமராலையும் அங்கட்ட அந்த வீட்டு கேமராவிலையும் பாருங்க. இந்த வீட்டில் இருக்கிற கேமரா, அந்த வீட்டில் இருக்கிற இந்த கேமராவிலையும் இந்த வீட்டில் இருக்கிற கேமராவில் ஓடும். அதே மாதிரி இங்கேயும் கேமரா ஓடிக்கிட்டு இருந்து பாருங்க, ஓடுது பாருங்க. இங்கேயும் அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருந்து, இந்த பக்கம் கேமரா ஓடிக்கிட்டு இருந்தது. குளஞ்சாம்பார் அன்சாது எஸ்ஐ சாரு, என்னது அன்சாது எஸ்ஐங்கிற சாரு இந்த கேமராவெல்லாம் பரிசோதிக்காம எங்க பேரில் வதசிரமத்துக்கு ஒரு கேஸ் எடுத்துக்கிறாரு. தெரிஞ்சா? அப்போ மந்திரியோட ஆள் இவங்கன்னு சொல்லி போட்டு என் பராதிக்கு கொல்லியாம்பாறை போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஆறு இவங்க மந்திரியோட ஆளுங்க. நாங்கள் என்ன பராதி கொடுத்தாலும் கொல்லியாம்பாறை போலீஸ் எடுக்கிறது இல்லை. என்ன அடிச்சு உடைச்சாங்க. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு முன்னாடியே என் பேரில் எஃப்ஐஆர் போட்டாச்சாங்க. அவன் மகனை என்ன கொலை குற்றத்துக்கு கேஸ் எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்குது. டாக்டர் சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது. என்னை மிரட்டுறாங்க. அப்போத்த சிஐ மிரட்டுறாங்க. என்னென்னு மிரட்டுறாங்க தெரியுமா? அது தொட்ட வீட்டுக்காரன்ல பிரச்சனை வெலுதாகோல்லன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் சொன்னேன், பிரச்சனை வெலுதாயா நாக்கிக்கொள்ள நீங்கள் எஃப்ஐஆர் அடின்னு சொன்னேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிடக்கும்போது என் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு. அன்றைக்கி ஒரு கன்று வச்ச போலீஸ்காரர், நான் பாலக்காட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு கிடக்கும்போது கன்று வச்ச போலீஸ்காரர் மெட்டார் மரியாதைக்கு வீட்டுக்கு போய் கிடந்து வரீங்கன்னு ஃபோனில் கூப்பிட்டு ஒருத்தர் மிரட்டார். அன்றைக்கி 25ஆம் தேதி நான் பாலக்காட்டில் ஒரு 6 மணி இருக்கும், 6 மணி 6:30 இருக்கும். அங்கே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறேன். கொல்லியாம்பாறை போலீஸ் நம்பர் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. மரியாதைக்கு வீட்டுக்கு போய் கிடந்து வரீங்க, ஹாஸ்பிட்டல் ராஜு வழி நான் மிரட்டுறாங்க. அப்போ மந்திரியோட ஆளுன்னு சொன்னால் என்ன வேணாலும் செய்யலாமா? கொல்லியாம்பாறை போலீஸ் செய்ய முடியுமா? பார்க்கலாம். இனிமேல் நான் பராதி கொடுக்குறது கொல்லியாம்பாறை கொடுக்கத்தான் செய்வேன். அது கண்டிப்பாக செய்யத்தான் செய்வேன். நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எடுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அது நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் எனக்கு நியாயம் கிடைக்காம இல்லைன்னு நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ நமக்கு அது வேண்டாம். நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு நான் கொடுக்குற பராதிக்கு நடவடிக்கை எடுத்தாலும் இல்லைன்னு சரி. இனிமேல் கொடுக்குற பராதிக்கு ரெசிப்ட்டும் கம்ப்ளைண்ட் காப்பி நான் வச்சுக்கிறது, நம்ம பார்த்துக்கலாம். அது போகட்டும். அப்போ அப்படி வீடு கேரி என்னை அடிச்சுட்டு எம்பேலு கொலை கூட்டம். இந்த 2 கேமரா இத்தனை பக்கம் கேமராவும் இருந்து கொல்லியாம்பாறை போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை. ரைட்டா? அதே மாதிரி தான் 13/12/2019 இது 13/12/2019 பஞ்சாயத்து ஜாயின்ட் டைரக்டர் பாலக்காடு கொடுத்த ரிப்போர்ட்டு அடிஸ்தானத்திலையும் வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து ஓராச நியம பிரகாரம் கொடுத்த ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் PS 99-51-86, PS 99-51-87, PS 99-51-88, PS 99-51-88, PS 99-51-89 4 ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அற்புதசாமி சன்னாப் யாகப்புறம் பேரில் வாங்கியிருந்தாங்க. அப்போ 13/12/2019 ஜாயின்ட் டைரக்டர் பாலக்காடு அதோட ரேகி மேல் இருக்குது பாருங்க, காட்டேன். இந்த ரேகி வச்சு தான் சிற்றூர் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தேன். அவங்க மந்திரியோட ஆள் சொன்னாங்க போட்டு ஒரு வெள்ளப்பாவாடைக்காரன் ஆளுங்கன்னு போட்டு கேஸை தெளிவில்லைன்னு சொல்லி போலீஸ் ரெஃபர் பண்ணி போடுச்சு. ஆனால் தெளிவு எங்கிட்ட இருக்குது. இப்போ நான் யாருக்கு பராதி கொடுத்தாலும் கேஸ் எடுக்கிறது இல்லை. அது போச்சு. அடுத்தது இப்போ சமீபத்தில் ஒரு பராதி கொடுத்துருக்குறேன். ஜோன்பலைக்கு சங்கராஜ் மந்திரியோட ஆள். நான் ரோட்டில் வரவனே என்ன ஆக்கிரமிச்சு என்ன வெட்டு குத்துன்னு சொன்னங்காட்டி நான் போலீஸ் கொண்டு போய் பராதி கொடுத்தேன். நான் என்ன எழுதிக்கிறேன்னா, அவனுக்கு அப்படி பிரச்சனைனா முன்னாடியே கொண்டு போய் பராதி கொடுக்கலாமா வேண்டாமா? முன்னாடி கொண்டு போய் போலீஸார் பராதி கொடுங்க. என்ன வெட்டு குத்துன்னு சொல்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைனா போலீஸ் கொண்டு போய் பராதி கொடுங்க. ஏன் வெட்டு குத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க?
போலீஸு இப்போ இருக்கிற போலீஸு எங்களை மிரட்டுது, எங்கள் பராதிக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது இல்லை, எங்கள் பராதிக்கு கொல்லியாம்பர போலீஸ் நடவடிக்கை எடுக்காது. அவங்க மந்திரியோட ஆள், நான் யாரும் அல்லவா, நானும் பாவப்பட்ட விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன் தானே. அவங்க மந்திரியோட ஆள்னு என்ன வேணும் கொல்லியாம்பர போலீஸ் செய்யுமா? கொல்லியாம்பர போலீஸ் செஞ்சுருக்குதா தெளிவு இதா, நான் கொடுத்த ரெசிப்ட், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி இதா, அவங்க கொடுத்த ரெசிப்ட் என்ற வீடியோ தெளிவு இந்த யூடியூப்பில் ஆல்ரெடி விட்டாச்சு. நான் அவன் வீடு கேறி வெட்டுன்னு சொல்கிறான். போலீஸு இப்போவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க. மந்திரியோட ஆளுனா கொல்லியாம்பர போலீஸ் என்ன வேணாலும் செய்யுமா பார்க்கலாம். எங்களுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதான்னு எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கணும். நான் ஒன்றும் இது விடுறதாக எண்ணம் இல்லை. இனி இந்த வீடியோ வச்சுக்கிட்டு என்னால் எங்கெல்லாம் போக முடியுமோ கண்டிப்பாக போவேன். கண்டிப்பாக இல்லைன்னா நான் பிரதிகாரம் செய்வேன், என்னால் முடியும் செய்யறதுக்கு. இனிமேல் பார்க்கல என்ன நடக்குதுன்னு. கொல்லியாம்பர போலீஸ் எங்கள் பராதிக்கு மந்திரியோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் பெரிய ஜோன்பள்ளிக்கு தங்கராஜ் மந்திரியோட ஆளு தான், அது எனக்கு நல்லா தெரியும். மந்திரி நேட்டு ஃபோனில் கூப்பிட்ற ஆளு தான். இந்த மந்திரி பேரை வச்சுக்கிட்டு எங்கள் பராதிக்கு கொல்லியாம்பர போலீஸ் ஒரு பராதி நடவடிக்கை எடுக்கிறதில்லை. இது வெகுமானப்பட்ட டிஜிபியும் வெகுமானப்பட்ட எஸ்பி சாரும் வெகுமானப்பட்ட கலெக்டரும் வெகுமானப்பட்ட கேரளா முக்கியமந்திரியும் மனுஷாவாச கமிஷனும் இந்தியன் பிரதான மந்திரியும் இந்தியன் ஜனாதிபதியும் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது எனக்கு எப்படி உங்களுக்கு வரும்னு தெரில. இந்த யூடியூப் பார்க்குற சேனலுக்காரங்க யாராவது இந்த பராதி இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறான், நான் கண்டிப்பாக 2 நாள் கலெக்டரை பார்க்க மறுபடியும் போக போகிறோம். இனிமேல் நாங்கள் நீ போலீஸில் போய் நடவடிக்கை கிடைக்காது, எங்களுக்கு நியாயம் கிடைக்காது. போலீஸ் நடவடிக்கை எடுக்காது. செத்து போனவனுக்கு நடவடிக்கை கொடுத்தாங்களே ஸ்டாம்ப் பேப்பரும் கைவிசம் இருக்குது. அப்போ போலீஸ் தெளிவு இத்தச்சோடு ரேகை என்கிட்ட இருந்தோம், போலீஸ் தெளிவில்லைன்னு சொல்லி இருக்குது. அப்போ மந்திரியோட ஆளவங்க, ஒரு வெள்ளை பாவடைக்காரனோட ஆளவங்க தா என்கிட்ட யூடியூப்பில் அன்றைக்கே விட்டாச்சு. அவன் வெட்டு குத்துன்னு சொல்கிறத பகிரங்கமாக விட்டு சொல்லிக்கிறான், நான் யூடியூப்பில் விட்டுருக்கிறேன், நீயும் பறையணுன்றாலும் ஆச்சு. அப்போ மந்திரியோட ஆளவங்க. மந்திரியோட ஆள்னா என்ன கொல்லியாம்பர போலீஸ் நடவடிக்கை எடுக்காதா? இல்லை எஸ்பி எடுக்க மாட்டேங்களா? டிவிஎஸ்பி எடுக்க மாட்டேங்களா? என்ன வெங்கம்பரம் டிஜிபி சாரை, பாலக்காடு ஜில்லா எஸ்பி சாரை, சித்தூர் டிவிஎஸ்பி சாரை, பாலக்காடு கலெக்டர் மேடம் அவர்களும் இதை பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். நான் இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் கொண்டு வர பாரு, கூடிய சீக்கிரம் வருவேன். இன்னும் 2 நாள் போகிறேங்க, நான் கண்டிப்பாக திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வருவேன். இன்னி இப்படி இல்லை, இனி அது சரியாகாது. எங்கே நான் பராதிக்கு நடவடிக்கை கொல்லியாம்பர போலீஸ் எடுக்கிறது இல்லை. மந்திரியோட ஆளவங்க, நான் மந்திரியோட ஆள் அல்லவல்ல, அவங்களுக்கு நான் ஓட்டு போடலையல்ல. அப்போ எனக்கு என்ன கொடுவோம், எனக்கு என்ன, நான் கேரளா குடியுரிமை எனக்கு வேண்டாம். 3 மக்களையும் கூட்டி என்ற சொத்து அனைத்தும் கொண்டுக்கிட்டு உங்கள்கிட்ட வரப்போகிறேன். நான் கலெக்டர் பாலக்காடு கலெக்டர் மேடத்துக்கிட்ட வரப்போகிறேன். நான் இனிமேல் இன்னி சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்க தயாரில்லை தான். இத்தொழுவே இருக்குது என்கிட்ட. நான் கொல்லியாம்பர போலீஸில் பராதி கொடுத்தேன், எனக்கு நடவடிக்கை எடுக்கலை. இன்னி வெகுமானப்பட்ட கலெக்டரை மாற்ற வந்தால் எனக்கு நடவடிக்கை சொல்லணும். நான் கொடுக்குற பராதிக்கு கொல்லியாம்பர போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இதான் தெளிவு இருக்குது என்கிட்ட. அதாவது என் யூடியூப்பில் எனக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன், வீடு கேரி விட்டுன்னு சொல்லி அப்லோட் பண்ணிக்கிறேன். வெகுமானப்பட்ட கலெக்டரும் எஸ்பியும் டிஜிபி எனக்கு மறுபடியும் கொடுக்கணும்னு, எனக்கு மறுபடியும் நாய் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது நான் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கையாக வைக்கிறேன். இது என்னோட கடைசி பராதியாக இருக்கணும். எனக்கு நீதி கிடைக்கலன்னா நான் இந்திய மக்களையும் கூட்டி திங்கக்கிழமை காலையில் கலெக்டர் எடுக்கிறேன். கொல்லியாம்பர போலீஸ் எங்கள் பராதிக்கு நடவடிக்கை எடுக்காது, எடுக்க மாட்டாங்க. ஜோன்பள்ளிக்கு தங்கராஜ் மந்திரியோட ஆள், அங்கே மந்திரி ஆஃபீஸாக கடவுளுது. எங்கள் பராதிக்கு எந்த பராதி கொடுத்தாலும் நடவடிக்கை இல்லை. இது மாதிரி இன்னும் பல ரேகைகள் இருக்குது. சிசி கேமரா ஃபுட்டேஜ் இருந்து எங்கள் பேர் கொலை கொடுத்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்தாங்க? 2019 பிப்ரவரி 20ஆம் உள்ளது ஓடிட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நடந்தேன் பேர் கொலை, அந்த வீட்லேயும் சிசி கேமரா எடுத்து கொலை கொடுத்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்தீங்க? என்ன தொழில் வச்சு எடுத்தீங்க பார்ப்போம். அன்றைக்கி லஞ்சம் தரேன்னு சொல்லி கேஸை ஒழுவாக்கலன்னு பார்த்தாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த பிச்சை காசு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். உங்களால் முடியும், அது என்னால் என்ன முடியும் நான் காட்டுறேன். இனிமேல் ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் மூலிமா வெகுமானப்பட்ட எஸ்பி சாருக்கும் டிவிஎஸ்பி சாருக்கும் சித்தூர் பாலக்காடு ஜில்லா கலெக்டருக்கும் எங்கள் பராதிக்கு கொல்லியாம்பர போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதில்லை. அப்போ நாங்கள் திங்கக்கிழமை காலையில் மறுபடியும் கலெக்டரை பார்க்க மக்களோடப்போ நான் போக போகிறோம். இனிமேல் இப்படி இல்லை, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக போகத்தான் போகிறோம். இன்னி போலீஸ் எல்லாம் யார் சொன்னாலும் நான் கேட்குறதாக இல்லை. எங்கள் பராதிக்கு நியாயம் நடவடிக்கை. இன்னி போலீஸ் நடவடிக்கை எடுக்காது. வழி தெளிவு காட்டிட்டுமே தெளிவில்லைன்னு சொன்னால் போலீஸ் இது நடவடிக்கை எடுக்காத போலீஸ் எங்கே எடுக்க போகுது? தெளிவு யூடியூப்பில் கிளியராக விட்டுருக்குறோம். அவன் பேசுகிற ரெக்கார்ட் இருக்கு. அவன் தான் வீடு கறி விட்டுன்னு சொல்கிறான், நான் சொல்கிறேன்னு சொல்லி போலீஸ் சொல்லுது. அப்போ மந்திரியோட அளவன். அப்போ நாங்கள் பராதி நடவடிக்கை இல்லைனா சரி, இனிமேல் எங்களையும் குடும்பத்தையும் நாடு கடத்துங்கள். கடைசி கோரிக்கை, என்னையும் குடும்பத்தையும் பாலக்காடு ஜில்லா கலெக்டரும் பாலக்காடு எஸ்பி சாரும் என் குடும்பத்தை என்னையும் நாடு கடத்தி வேணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். திங்கக்கிழமை காலையில் கண்டிப்பாக நான் என் ஐடி கார்டு ஆதார் கார்டு சொத்து சகல ரேகையும் வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு தரப்போகிறோம். இனி நாங்கள் எங்களால் இனிமேல் இங்கே வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. எங்கள் பராதிக்கு தான் இத்தனை வெளி ரேகை இருந்தும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. தெளிவு யூடியூப்பில் சேனல் விட்டுருக்குறேன் என்ற ரேகை வெட்டுன்னு சொன்ன ரேகை போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை. வெகுமானப்பட்ட எஸ்பி சாரும் கலெக்டர் சாரும் டிஜிபி சாரும் கேரளா முக்கியமந்திரி அவர்களும் கேரளா கவர்னர் சாரும் இந்த பராதிக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லைன்னா என்னையும் குடும்பத்தையும் நாடு கடத்துங்கன்னு கேள்விப்படப்படுறேன். இல்லைன்னா குடும்பத்தோட என்ன செய்யணும்னு அங்கே வந்து தீர்மானிச்சு சொல்கிறேன். இனிமேல் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், நான் விட மாட்டேன். ஜெய்ஹிந்த்.